அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஆங்கில சம்பவம் ஒருவர் எனக்கு அனுப்பியிருந்தார். சில பேர் அவங்க எங்கேருந்து அதை முதல்ல தயாரிச்சு வந்ததுங்கிற தகவல் அனுப்ப மாட்டாங்க. இருந்தா அதை சொல்வதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அதை நாங்கள் ஒளிபரவட்ட இதழில் கூட எடுத்து போட்டிருக்கிறோம். அது என்னை ரொம்ப பாதிச்ச ஒரு நிகழ்ச்சி அல்லது சிறுகதை. நான் நிகழ்ச்சின்னு தான் சொல்லணும். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படியே படிக்கிறேன். நான் ரொம்ப பெருசா இன்டர்பிரேஷன் அதுக்கு வேண்டியதே இல்லை. ஒரு யூபர் ஓட்டுற ஒரு டிரைவர், மார்க்கஸ் அவருடைய பேர். அவர் பேசுற மாதிரியான தன்னடை அந்த கதை அமைஞ்சிருக்கு. ஒரு இரவு 11 மணி அவர் ஒரு கிளையண்ட் சந்திக்கிறார், ஒரு முதியவர். அந்த முதியவர் கார்ல ஏறின உடனே சொல்றாரு, நீ அந்த 5 இடங்களுக்கு இன்னைக்கு கூட்டிட்டு போனோம், நான் உனக்கு $500 தரேன். எவ்வளவு பெரிய விஷயம், $500 தரேன், நான் கேஷாவே கொடுக்குறேன். ஆனா ஒரே ஒரு ரிக்வஸ்ட், என்ன அப்படின்னா நீ என்ன கேள்வி எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற. சரி சார், நல்லது, கார்ல உட்காருங்க. இவர் அழைச்சிட்டு போறார் மார்க்கஸ். முதல்ல போய் அவங்க ஊருக்கு வெளியில ஒரு புறநகர் பகுதியில ஒரு வீடு. இவர் காதை விட்டு கூட இறங்கவே இல்லை. அந்த வீட்டையே உத்து பார்த்துக்கிட்டே கார்லேயே பார்த்துக்கிட்டே இருக்கார். 10 நிமிஷம் அமைதியா இருந்துட்டு போலாம் அப்படிங்கிறார். நெக்ஸ்ட் அப்படின்னு இவர் கேட்கிறாரு, எங்க போகணும் அப்படின்னு. அவரும் என்னன்னு சொல்லல, இவரும் என்னன்னு கேட்டுக்கல. நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கிறாரு. வேற ஒரு இடத்த சொல்லி அங்க போங்கிறாரு. அது போனா ஒரு ஸ்கூல், ஆரம்ப பள்ளி. வெறிச்சோடி கிடக்குது, கொஞ்சம் இருட்டா வேற இருக்கு. ஆனா இவர் காரை விட்டு இறங்கி அந்த ஸ்கூல் மைதானத்துல அப்படி போய் அங்க ஒரு ஊஞ்சல், அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து இருக்கார். அந்த ஊஞ்சல்ல என்ன நினைவோ தெரியல. அதெல்லாம் முடிச்சுட்டு மெதுவா இப்ப கார்ல இருக்கும்போது அவர் அறியாமையே அவருடைய அந்த பேச்சு வளருது. நான் இந்த ஸ்கூல்ல 43 வருஷம் வாத்தியாரா இருந்து பாடம் கற்பிச்சேன். என் வாழ்க்கையிலேயே ஒரு சிறந்த வேலை அப்படிங்கிறார். அப்படியா சார்? இந்த ஊபர் டிரைவர் கேட்டுக்கிறார், மார்க்கஸ் கேட்டுக்கிறார். அப்புறமா ஏறி உட்கார்ந்து 3வது இடம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு சின்ன உணவகம், டைனிங் பிளேஸ், சின்ன உணவகம். அந்த இடத்துக்கு போ அப்படிங்கிறார். அவர் உள்ள போனாரு, ஒரு காஃபி ஆர்டர் பண்ணாரு. ஆனா மேசையில தனியா உட்கார்ந்துக்கிட்டாரு. காஃபியும் ஏத்தாப்புல இருந்தது. காஃபியை குடிக்கவே இல்லை. அவர் அப்படியே சுத்தி பாக்குறாரு. கொஞ்ச நேரம் அப்படி இப்படி சுத்தி பாக்குறாரு. ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. முடிஞ்ச உடனே எங்கேயிருந்து மெதுவா எழுந்து மறுபடியும் கார்ல ஏறுறாரு. அப்போ இந்த டிரைவர், ஏன் சார் இங்க வந்தீங்க, காஃபி ஏன் சார் ஆர்டர் பண்ணீங்க, ஏன் சார், இது எதுவுமே கேட்கவே இல்லை. அவராவே சொல்றாரு, நானும் என் மனைவியும் முதல்ல டேட்டிங் சந்திச்ச இடம் இதுதான்ப்பா, 1967 அப்படிங்கிறார். இவர் அதுக்கும் ஒண்ணும் சொல்லல, பொறுமையா கேட்டுக்கிட்டார். அடுத்து ஒரு கல்லறையை சொல்லி அந்த கல்லறைக்கு போப்பா அப்படிங்கிறார். உடனே அந்த கல்லறைக்கு முன்னாடி போய் ஒரு வண்டியை நிறுத்தின உடனே அந்த கல்லறைக்குள்ள அவர் இறங்கி அமைதியா போய் ஒரு சின்ன அந்த கல்லறையில இருக்கிற சமாதி அதுகிட்ட போய் அமைதியா உட்கார்ந்து இருந்தார். என்னமோ பேசுறார், கொஞ்சம் மெதுவா பேசுறார். இந்த ஊபர் டிரைவரும் ஆர்வம் காட்டல, அவர் என்ன பேசுறாருலாம் கேட்டுக்கணும்னு நினைக்கல. பொறுமையா காத்துக்கிட்டே இருக்கார். அந்த கல்லறை கிட்ட உட்கார்ந்து ஏதோ பேசிட்டு, கண்ணெல்லாம் சிறந்திருக்கு, முகமெல்லாம் மூக்கெல்லாம் சிறந்திருக்கு, அழுது இருக்கிறார். கார்ல உட்கார்ந்த உடனே, என் மனைவி சேர்த்து 3 வருஷம் ஆச்சப்பா, இங்கதான் அவளை புதைச்சிருக்கு. இதுக்கும் இவர் ஒண்ணும் சொல்லல. இவர்தான் எதுவும் ஏன் என்னன்னு கேட்க கூடாதுன்றாரு. இவரும் கேட்கல, நாகரிகமான டிரைவர். 5வது இடம் ஒரு மருத்துவமனை சொல்லி அங்க போய் என்னை இறக்கி விடு அப்படிங்கிறார். ஏன்னா 5 இடத்துக்கு $500 பேசியிருக்காரு இல்லையா. அந்த மருத்துவமனை கிட்ட போன உடனே, திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன், இதான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு கார் நிறுத்த சொல்லி இறங்கிட்டு, இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீ ரொம்ப தங்கமான ஆள், என்ன ஒண்ணுமே கேட்கல, இப்ப நானா சொல்றேன். அவர் சொல்றார், எனக்கு கேன்சர் இப்போ 4th ஸ்டேஜ், நிச்சயமா நான் பழைக்க வாய்ப்பு இல்லை. இன்னும் கொஞ்ச நாளோ எப்பவோ தெரியாது, ராத்திரி படுத்தா காலம்பரை எந்திரிப்பனாலும் கூட எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு விருப்பம் எனக்கு இருந்தது, என் வாழ்க்கையில முக்கியமான அந்த சுழண்ட பகுதியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். நான் பார்த்துட்டேன். நான் முதல்ல ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடு அப்படின்னு சொன்னேன் இல்லையா.
ஆமா, அந்த வீடு நான் பிறந்த இடம். அப்புறமா நான் உன்னை இன்னொரு இடத்துக்கு பள்ளிக்கூடம், அங்க நான் ஆசிரியரா வேலை பார்த்தேன். அதுக்கு அப்புறமா ஒரு உணவகம், என் மனைவியை நான் முதல்ல சந்திச்ச அந்த இடம். பிறகு கல்லறை. கல்லறை என்னுடைய மனைவி இறந்து புதைக்கப்பட்ட இடம். இது எனக்கான கடைசி இடம். அந்த இவர் சொல்றார், அவர் பெட்டர் சன் ஏதோ பேர் சொல்றார். சொல்லிட்டு என் வாழ்க்கையை ஒரு தடவை முழுசா வாழ்ந்து பார்க்கணும்னு நினைச்சேன், ஒரு ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். எனக்கு இன்னைக்கு வாய்ப்பா நீ உதவுன, உண்மையிலேயே நான் உனக்கு நன்றி சொல்றேன். இந்தா நான் பேசினபடி உனக்கு $500 கொடுக்குறேன். இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் என்னுடைய கடைசி காலம், இங்கதான் கழியும். அதனால நான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். இந்த ஊபர் டிரைவருக்கு கண்ண தண்ணி வருது. அந்த பணத்தை வாங்க மனசு வரல. சார் வேண்டாம் சார், இந்த பணம் ஒரு பெரிய விஷயமா, இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு நான் ஒரு நல்ல மனிதனா வாழ்ந்திருக்கிறேன் போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றாரு. அவர் சொல்றாரு, இல்லப்பா என் முழு வாழ்க்கையை இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு காமிச்சிட்டேன். பொதுவா என்னோட யாருமே பேசுறது இல்லை, என்னை யாரும் பொருட்படுத்துறது கூட இல்லை. நான் ஒரு பொருட்டே கிடையாது இந்த உலகத்துல. ஆனா நீ என்னை பொருட்படுத்தின, 3 மணி நேரம் எனக்கு அன்பு காட்டின, என்னை எந்த விதமான கேள்வியும் கேட்காம என்னோட ஒரு சுமூகமா இருந்த. உண்மையில சொல்றதா இருந்தா $500 விட இது பல மடங்கு உயர்ந்தது. அந்த 3 மணி நேரம் உன்னுடைய இதமான ஒரு அன்பு இருக்குல்ல, ஆமா, அது $500 விட பல மடங்கு பெருசுப்பா. என்னால கொடுக்க முடிஞ்சது இதுதான், அதனால நான் கொடுத்தேன். என் குழந்தைங்க கூட என்னோட பேசுறது இல்லை, நண்பர்கள்னு எனக்கு யாருமே இல்லை. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த பணத்தை வச்சுதான் நான் என்ன பண்ணுவேன்? நான் இறந்தவனுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். புரியுதா? செய்து வச்சுக்கோ. கட்டாயப்படுத்தி கொடுத்தாரு. அப்ப கொடுக்கும்போது ஒரு கேள்வி கேட்கிறார், உங்க பேரு அப்படிங்கிறார். இவன் மார்க்கஸ் அப்படின்னு தன்னுடைய பேர் சொல்றான். நன்றி மார்க்கஸ், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு. என் வாழ்க்கையில் என் கடைசி நல்ல விஷயம் நீங்கள் அப்படிங்கிறார். எவ்வளவு நல்ல மனுஷனா நீ எனக்கு உதவியா இருந்த, அதனால என் வாழ்க்கையில் கடைசி நல்ல விஷயம் நீங்கள் அப்படின்னு. பொருத்த மணிக்குள்ள நடந்து அவர் பாட்டிக்கு போயிட்டார். இந்த டிரைவரால வந்து வண்டி எடுக்க முடியல. 1 மணி நேரம் கார்ல உட்காந்து அழுகுறாரு. அவரை மறக்கவும் முடியல. மறுநாள் என்ன பண்ணாரு தெரியுங்களா? வண்டி எடுத்தாரு பாருங்க. ஆமா, நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. போய் அவர் எங்கன்னு கேட்டா அவர் 412வது ரூம்ங்கிறாங்க. அங்க போய் மிஸ்டர் பட்சன்சன் அவர் பேர் சொல்லி கதவை தட்டுறாரு பாருங்க. அவர் கண்ணை திறந்து ஆச்சரியமா பாக்குறாரு. வந்துட்டீங்களா? அவருக்கு மலர்கள் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. அவருடைய படுக்கையில அவரு இருந்தாரு. இவர் பக்கத்துல உட்கார்றாரு. என்ன ஆச்சரியம் மார்க்கஸ், என்ன வந்துட்டீங்க அப்படின்னு. உங்களை என்னால் அப்படியே விட்டு விட்டு போக முடியவில்லை, நீங்கள் சுகமா? அவர் சொன்னார், இறக்கிறேன் இறக்கிறேன், ஆனால் நேற்று என் வாழ்க்கையை முழுமையாக பார்த்து விட்டதால் இன்று நான் நன்றாக இருக்கிறேன். நான் இப்ப கிராஜுவலி ஐ அம் டையிங், பட் ஆனால் நான் நல்லா இருக்கேன். ஏன்னு கேட்டா நேற்று என் வாழ்க்கை முழுக்க பார்த்துட்டேன். ஒரு 2 மணி நேரம் அவரோட பேசிட்டு இருந்துட்டு இவர் போயிட்டார். அவருக்கு காணாமல் போன வாழ்க்கை இப்ப மறுபடியும் இவர் மூலமா கொஞ்சம் கிடைச்சிருக்கு. அவருடைய மனைவி, மாணவர்கள், பேசாமல் போன குழந்தைகள், வாழ்க்கை எல்லாமே இந்த 2 வாரம் போறாரு, காட்டி கொண்டு போய் கொடுக்குறாரு. ஒரு நாள் செய்தி வாசிச்சு காட்டுறாரு. சில சமயம் ஒண்ணுமே பேசாம அமைதியா கூட உட்கார்ந்து இருக்கிறாரு. சில நேரம் மெதுவா அந்த கையை இதமா பிடிக்கிறாரு. அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, பட்டர் சன் மார்க்கஸ், நீங்கள் ஒரு அந்நியர், ஆனால் இப்போது குடும்பமாக மாறிவிட்டீர்கள். இது இறைவன் கொடுத்த ஒரு பரிசு. எனக்கு திடீர்னு ஒரு கொடை கொடுத்திருக்கிறார். நீங்க அந்நியரா இருந்தவர் திடீர்னு உங்களுடைய குடும்பம் ஆயிட்டீங்க, பரிசு அப்படி. ஐயா, நீங்கள் தனியாக இல்லை, அந்த எண்ணத்தை விட்டு விடுங்கள் சொல்லிட்டு 2 பேரும் அழறாங்க. நன்றி. இந்த வார்த்தை ஒரு வார்த்தை சார். இந்த கதையில நான் படிச்சுட்டு, கதையா சம்பவமான்னு தெரியல, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நன்றி. நான் தெரியாமல் போன நேரத்தில் என்னை பார்ப்பதற்கு ஒருவர் வந்தார். எப்படி? நான் தெரியாமல் போன நேரத்தில் என்னை பார்ப்பதற்கு ஒருவர் வந்தார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள், அந்த 2-3 நாள் செவ்வாய்க்கிழமை காலை 3:17 இறந்துவிட்டார். அப்ப இவர் கூட இருக்கிறார். அந்த நேரம் பாருங்க, கரெக்டா அவர் கூட இருக்கிறார். அவர் கையை பிடிச்சுக்கிட்டே அப்ப ஒரு கடைசி வார்த்தை சொல்றார், மக்களிடம் சொல்லுங்கள், அந்நியர்களை உண்மையாக பாருங்கள். எல்லோரும் இருக்கிறார்கள், சிலர் வேகமாக, ஆனால் நாம் எல்லாம் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். அந்த வழியில் கொஞ்சம் கருணையோடு இருங்கள். நம்முடைய எவ்வளவு அவசரத்துக்கு மத்தியிலும் பயணத்துல வழியில் கொஞ்சம் கருணையோடு இருங்கள். நீங்கள் கருணையாக இருந்தீர்கள்,
அவரு மார்க்கஸ் சொல்றார், நீங்கள் கருணையாக இருந்தீர்கள், அதனால் என் கடைசி நாட்களை அழகாக்கினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்களை மூடிட்டார். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த இதய மானிட்டர் அது நேர்கோடா அப்படியே போக ஆரம்பிச்சு. இறுதி சடங்கு 6 பேரு, இவரு 3 நர்ஸ், ஒரு வக்கீல், ஒரே ஒரு பழைய மாணவர் அவர் கண்டுபிடிச்சு வந்துட்டார். ஒவ்வொரு அந்நியரும் ஒருவரின் முழு உலகம். இந்த ஒரு வார்த்தை, ஒவ்வொரு அந்நியரும் ஒருவரின் முழு உலகம், இன்னொருத்தருக்கான முழு உலகத்தை அவங்களால கொடுக்க முடியுது. ஒவ்வொரு மனிதனும் யாராவது தங்களை கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதுல பேசுறார், அந்த இறுதி மீட்டிங்ல இவர் பேசும்போது சொல்றார், ஒவ்வொரு மனிதரும் யாராவது தங்களை கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவர் எனக்கு கொடுத்த $500 கொடுத்து வாழ்க்கையை ஓட்ட சொன்னார். ஆனால் அதை விட பெரிய ஒன்றை பரிசாக தந்தார், அந்நியரிடம் கருணை காட்டுவது. அது கூடுதலான விஷயம் அல்ல, அதுவே எல்லாம். சில சமயத்துல வள்ளலாருடைய வார்த்தை, கருணைக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படிம்பாரு. உலகத்துல எல்லார் மேலேயும் இருக்கிற கருணையை தவிர என்ன இருக்கு மிச்சம் அப்படின்னு. அதெல்லாம் மிகையோன்னு தோணும். ஆனா அந்த கணங்கள் ரொம்ப அற்புதமானவை. அவர் கொடுத்த $500 நான் இன்னும் செலவு பண்ணல, அப்படியே வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு பயணியும் கடைசி பயணமாக கூட இருக்கலாம். என் கார்ல ஏறுற யாரையும் நான் கடுஞ்சொல்லாத சொல்றது இல்லை. ஒவ்வொரு அந்நியரும் கடைசி விடை பெறலாம். அதனால் நான் இப்போது வேறுபட்ட ஆளாக ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். கேட்கிறேன், பார்க்கிறேன். ஒரு முதியவர், ஒரு மென்மையான கடைசி இரவு, ஒரு அந்நியர் தங்கி இருந்தால் அந்த அந்நியராக நீங்களும் இருக்கலாம். இருங்கள், இந்த யாரோ ஒருவரின் கடைசி பயணம் இருக்கலாம். அதை மென்மையாக்குங்கள். அமைதியான தருணங்கள், ஆனால் சத்தமான உண்மைகள். இந்த 2 வரி படிச்சா கடவுள். அமைதியான தருணங்கள், ஆனால் சத்தமான உண்மைகள். வாழ்க்கையினுடைய பெரிய உண்மைய இந்த சம்பவம் அல்லது சிறுகதை புரட்டி போடுது. இதை ஒளிபரப்பு இதழில் வெளியிட்டு இருக்கோம். படிங்க, முடிஞ்சா இதை வாழ்க்கையில கூட பிடிங்க.